பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவராக இருந்த மதிப்பிற்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி இன்னைக்கு தனி இயக்கம் கண்டிருக்கிறார். இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நம்ம கற்பனை கூட செஞ்சு பார்த்ததில்லை. பாஜகவில் தொண்டராகவோ நிர்வாகியாவோ தலைவராகவோ இருந்த யாரும் வெளில பார்க்க கூடாது. கடைசி வரைக்கும் இந்த தேசத்துக்காகவும் தர்மத்திற்காகவும் சித்தாந்தத்திற்காகவும் தான் உழைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விருப்பம். இதுல யாராச்சும் ஒரு தொண்டரோ நிர்வாகியோ தலைவரோ வெளில போகும்போது நமக்கு அவ்வளவு வருத்தமா தான் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தார், அதுல மாற்று கருத்தே இல்லை. அவரும் பாரதிய ஜனதா கட்சியால வளர்ந்தார், அதுவும் உண்மை, மறுக்க முடியாத உண்மை. யாராச்சும் மறுக்கலாம், ஆனா அது மறுக்க முடியாத உண்மை. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மனசாட்சிப்படி யோசிக்கிறவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அண்ணாமலைஜி தனி இயக்கம் கண்ட உடனே நிறைய பேர் இன்னைக்கு அவங்க கூட போயிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. குறிப்பா பிஜேபியில இருந்து நிர்வாகிகள் அதிகமா போகட்டியும் கூட இங்க இருந்த ஆதரவாளர்கள் தொண்டர்கள் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. எத்தனை வருஷம் இந்த இயக்கத்துக்காக எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம இந்த கொள்கைக்காக சித்தாந்தத்துக்காக பாடுபட்டவங்க அவங்க ஒவ்வொருத்தரும் காலை தொட்டு பூஜிக்கத்தக்கவர்கள். அவங்களாம் இன்னைக்கு பிஜேபியை விட்டுட்டு இந்த மாதிரி வெளில போகும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. உண்மையாவே நைட்ல தூக்கம் கூட வரல. கடந்த சில நாட்களாக அவ்வளவு வருத்தமா இருக்கு. சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா சொல்றேன், கண்ணீர்லாம் வருது. யாராச்சும் இது குறித்து பேசும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. தனியா வீட்டில் இருக்கும்போது கஷ்டமா இருக்கு. ஆனாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியோட சித்தாந்தத்தை உள்வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலர் அப்படியே சோர்ந்து போக மாட்டோம். இன்னும் கூட தூக்கம் தொலைத்து வந்துட்டு உழைக்கத்தான் போறோம். நோ டவுட். இங்க இருந்த தொண்டர்கள் நிறைய பேர் அங்க போயிருக்கிறாங்களே, உண்மையாவே அவங்க எல்லாம் சித்தாந்தவாதிகள், சுயநலமற்றவர்கள், தேசபக்தர்கள், இந்து தர்ம பக்தர்கள், உண்மையான மதசார்பற்றவாதிகள், ஊழல் செய்யாம ஒரு நல்ல அரசாங்கம் வரணும்னு விரும்பக்கூடியவங்க. மத்தியில நரேந்திர மோடி அவர்களும் இந்தியாவில் 22 மாநிலத்திலையும் பிஜேபி அரசாங்கம் இருக்குது. அதே போல தமிழகத்திலையும் ஒரு தாமரை ஆட்சி வரணும், இங்கேயும் ஒரு நல்லாட்சி நடக்கணும், இங்கேயும் வளர்ச்சி சார்ந்த அரசியல் இருக்கணும், இங்கேயும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாத்தையும் சமமா பாவிக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் உருவாகணும் அப்படி நினைக்கிற தொண்டர்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தமான தொண்டர்களை பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகி போகும்போது இந்த வீடியோ பேசும்போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கு, நீங்க எங்க இருந்தாலும் இந்த சித்தாந்தத்தை கண்டிப்பா மறக்க மாட்டீங்க, விட்டு கொடுக்க மாட்டீங்க. இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்த பாரதிய ஜனதா கட்சியில நீங்க எல்லோரும் ஐக்கியமாவீங்க. ஏன்னா இது தாய் வீடு, தர்மத்தின் வீடு. கண்டிப்பா வருவீங்கன்னு நம்புறேன். எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, இங்க இருந்து போகக்கூடிய ஒரு சில பிஜேபி ஆதரவாளர்கள் ஒரு விஷயத்தை தப்பா நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை வெளிப்படுத்துறாங்க. என்கிட்ட போன்லயும் சொல்றாங்க, சோசியல் மீடியாலையும் சொல்றாங்க. அண்ணாமலைஜிக்கு பாரதிய ஜனதா கட்சியில முக்கியத்துவம் கொடுக்கப்படல, அதனாலதான் இன்னைக்கு அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? பாப்போம். ஆகஸ்ட் மாசம் 2020 அண்ணாமலைஜி பாரதிய ஜனதா கட்சியில சேர்றாரு. வந்த உடனே அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியோட மாநில துணைத் தலைவருங்கிற பொறுப்பை கொடுத்தது இந்த கட்சி. சரி, அவர் மாநில துணைத் தலைவர் பொறுப்புக்கு தகுதி இல்லாதவரா? தகுதியானவர் தான். ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தாரு, விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்தவர். கொடுக்கலாம். அப்ப அவருக்கு வயசு வெறும் 36. அவர் தகுதியானவர் என்றாலும் கூட வெறும் 36 வயசு இளைஞருக்கு எடுத்த உடனே மாநில துணைத் தலைவர் பொறுப்பு கொடுத்தது, அதுவும் பெரிய விஷயம். அவரும் தகுதியானவர், கொடுத்ததும் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர்களுடைய பெரிய மனசு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததா உடனே வந்துட்டு சட்டமன்ற எலெக்ஷன் 2021 வருது. வந்த உடனே அவருக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே, அவர் வந்து கட்சி சேர்ந்து நடக்கிற முதல் எலெக்ஷன்லயே எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அரவக்குறிச்சியில இருந்த கட்சி நிக்க வச்சுது. அவருக்காக பெரிய தலைவர்கள்லாம் வந்து அங்க பிரச்சாரம் பண்ணாங்க. தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டார். வெற்றி தோல்வியை மட்டுமே வச்சு ஒரு தலைவரை மதிப்பிடக்கூடாது. சில நேரத்துல வந்துட்டு ஆணைக்கும் அடி சறுக்கும் மிகப்பெரிய தலைவர்கள் கூட தோத்திருக்கிறாங்க. அண்ணாமலைஜி தோத்துட்டதால அவரை சாதாரண ஆளுன்னு சொல்லல. சூழ்நிலை அடிப்படையில் வெற்றி தோல்வி வருது, அவரும் தோத்துட்டாருன்னு இந்த கட்சி அவரை சும்மா விடலங்க. உடனே ஜூலை மாசம் 2021 பாரதிய ஜனதா கட்சியோட தமிழக தலைவரை ஆக்கிணிச்சு இந்த கட்சி. அவர் கட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை இந்த கட்சி கொடுத்திருக்கு பாருங்க. அடுத்தது மாநில தலைவரா அவர் வந்துட்டு நியமனம் செய்யப்பட்ட பிறகு சிறப்பா செயல்பட ஆரம்பிச்சார். என் மண் என் மக்கள் யாத்திரையெல்லாம் ரொம்ப சிறப்பா நடத்தினார். அந்த யாத்திரைக்கு தேவையான அத்தனை சப்போர்ட்டிங் செஞ்சது அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி. சும்மாலாம் விட்டுடல. அவர் யாத்திரையை ராமேஸ்வரத்துல தொடங்கி வச்சதே
மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள். அதே போல அவரோட யாத்திரையில மத்திய அமைச்சர்கள் குறிப்பா ராஜ்நாத் சிங் எல்லாம் வந்து கலந்திருக்கிறார். பல்லடத்துல நடந்த அந்த நிறைவு யாத்திரையில மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே வந்து கலந்துகிட்டார். அண்ணாமலைஜி வார் ரூம் வச்சிருந்தாரு, எல்லாருக்கும் தெரியும். கட்சியை வளர்க்கறதுக்கு, சோசியல் மீடியால வந்துட்டு கட்சியை ஆக்டிவா கொண்டு போறதுக்கு, ஜென்சி இளைஞர்கள்ட்ட கொண்டு போறதுக்கு இதெல்லாம் தேவை. அவர் தேவைன்னு சொன்னதும் அத்தனை உதவியும் பண்ணது பாரதிய ஜனதா கட்சி. நல்ல பரபரப்பா பேசப்பட்டுச்சு பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலைஜி காலகட்டத்தில். குறிப்பாக கல்லூரி மாணவ மாணவிகள், இளைஞர்கள், ஐடி போன்ற துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள்னு எல்லா தரப்பு மக்களும் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க ஆரம்பிச்சாங்க. நானும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டை, நான் நிறுவகி, அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். இந்த கட்சியை நான் வளர்க்கணும், இல்லைன்னா என்னை விட திறமையான இன்னொரு தலைவன் வந்து வளர்க்கணும், அப்படித்தானே ஒவ்வொரு நிர்வாகி நினைக்கிறோம். என்னால தான் வளரணும் அப்படி யாரும் நினைக்கிறது இல்ல. என் கட்சியை வளரணும், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வளர்ப்பேன். என்னை விட சிறப்பா யாராச்சும் என்ன வளர்த்தாங்கன்னா அவங்க பின்னாடி நான் போவேன், அப்படித்தானே ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம். நாலாம் மாணவ பருவத்திலிருந்து பிஜேபி, RSSல இருந்து வந்த மாணவ பருவத்திலிருந்து பிஜேபி, அண்ணாமலைஜி போன்ற ஒரு தலைவர் வந்தப்ப அவ்வளோ சந்தோஷப்படுறேன். ஐயா இலகணேசனை பார்த்திருக்கேன், தலைவர் கட்சிராஜாவை பார்த்திருக்கிறேன், அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அதுக்கு முன்னாடி பொன்னார் அண்ணாச்சி, தியாகத்தின் உருவான பொன்னார் அண்ணாச்சியை பார்த்திருக்கிறோம், வானதி அக்காவை பார்க்கிறோம், முருகண்ணனை பார்க்கிறோம், CPR அண்ணாச்சி பார்த்திருக்கிறோம், பல தலைவர்களை பார்த்திருக்கிறோம். எல்லாருமே அவங்கவுங்க காலகட்டத்தில் சிறப்பா செயல்பட்டாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அவங்க எல்லாம் தாயினா அண்ணாமலைஜி குட்டி, தாய் 8 அடி பாஞ்சா, குட்டி 16 அடி பாஞ்சதுன்னு சொல்லி அவ்வளவு சிறப்பா இவர் பிஜேபி தலைவரா இருக்கும்போது கட்சியை ரொம்ப ஆக்டிவா வச்சிருந்தாரு. நிறைய பேரை கட்சிக்குள்ள கொண்டு வந்தாரு, மாற்று கருத்து இல்ல. அந்த நம்பிக்கையில அண்ணாமலைஜி என்ன சொல்றாரு, 2024 MP எலெக்ஷன்ல, நாடாளுமன்ற எலெக்ஷன்ல DMK தலைமையிலான கூட்டணிக்கு வேண்டாம், ADMK தலைமையிலான கூட்டணிக்கு வேண்டாம், நம்ம தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி ஒண்ணு தமிழகத்தில் ஆரம்பிச்சு தனியா நிற்போம் அப்படின்னார். அன்னைக்கு அண்ணாமலைஜி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டவர், எல்லார் மத்தியிலும் போய் சேர்ந்தவர், செல்வாக்கு கொண்டவரா இருந்தார். அதனால மத்திய தலைமை அவர் சொன்னதை நம்பி DMK கூட்டணியிலும் சேராம, ADMK கூட்டணியிலும் சேராம பாஜக தலைமையில தனித்து நின்னோம். பிஜேபி மட்டுமே 23 தொகுதியில் நின்னோம். ஒரு 10 தொகுதியிலாவது ஜெயிப்போம் எதிர்பார்த்தோம், நடக்கல. ஒரு 5லே கூட ஜெயிக்கல. ஏன் அன்னைக்கு மாநில தலைவரா இருந்த தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட ஜெயிக்கல. நம்ம மறுபடியும் அவர் தோத்துட்டாரு சொல்லி அவரை குறை சொல்லல. கட்சி அவ்வளவு ஆக்டிவா வச்சிருந்தோம், பரபரன்னு வேலை பார்த்தோம். மக்கள் ஏத்துக்கல. டைம் ஆகும். 2014 பொன்னார் அண்ணாச்சி தலைமையில ஜெயலலிதா அம்மா உயிரோட இருக்கும்போது, கலைஞர் ஐயா உயிரோட இருக்கும் போதே தனியா பாரதிய ஜனதா கட்சி தலைமையில ஒரு கூட்டணி. அப்பவும் நம்ம 2024 என்ன ஓட் பர்சன்டேஜோ அதை அப்பவே 2014 வாங்கிட்டோம். ஆனா அப்ப 2 MP சீட்டு ஜெயிச்சோம். 2024 அண்ணாமலைஜி தலைமையில பாஜக இருக்கும்போது ஒரு MP சீட்டு கூட ஜெயிக்கல. பர்சன்டேஜ்ல வித்தியாசம் இல்ல. 2014 என்ன வாங்கணுமோ ஒருத்தர் 2024 ஜெயிக்கலங்கிறதுக்காக இன்னைக்கு அண்ணாமலைஜி கட்சியை விட்டு போயிருந்தா கூட நான் அவர் விமர்சனம் பண்ணல. ஏன்னா வெற்றி பெறுவதற்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் அவர் செஞ்சாரு. மாநில தலைவரை அவர் எதுவுமே குறை வைக்கல. நான் மனசாட்சிப்படி சொல்றேன். இன்னைக்கு கட்சியை விட்டு வெளில போன அண்ணாமலைஜிய நான் இந்த மாதிரி துதிப்பாடி எனக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்ல. இன்னும் பிஜேபியில இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் கூட என்ன தவறா நினைக்கலாம். என்னது சித்தாந்த பிடிப்பு இல்லாம நம்ம கட்சியை விட்டு அவர் ஏதோ ஒரு அவரை மட்டுமே மையப்படுத்தி அவர் வெளில போயிட்டார் நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி வெளில போன ஒருத்தரை நீங்க வக்காலத்தை வாங்கி பேசுறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நான் மனசாட்சிப்படி பேசுறேன். அவரு ஒரு தலைவரா, மாநில தலைவரா செய்ய வேண்டிய அத்தனை விஷயத்தையும் சிறப்பா செஞ்சார். நிர்வாகிகளை முடுக்கி விட்டார். தொண்டர்களை நல்லா உற்சாகமா வேலை பார்க்க வச்சாரு. நிறைய பேரை கட்சிக்குள்ள கொண்டு வந்தார். ஆனாலும் நம்ம ஜெயிக்க முடியலையே. அதுக்கு காரணம் அண்ணாமலைஜின்னு நான் சொல்லல. மக்கள் மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டு வராங்க, உடனே கொண்டு வரல. சரி, அதனால என்ன செய்யறோம்? அடுத்ததா 2026 சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது. என்ன செய்யலான்னு திட்டமிடுறோம். நம்மளோட முதல் நோக்கம் என்பது தேச விரோத, தெய்வ விரோத, முருக விரோத, தமிழர் பண்பாட்டு விரோத தீய சக்தி திமுகவை தோற்கடிக்க வேண்டும். அதுதான். ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும்? காரணம் 2029 ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் 4வது முறையாக நாட்டின் பிரதமராக வந்து சாதனை புரிய வேண்டும். இந்தியாவை உலகின் நம்பர் 1 வல்லரசாக மாற்ற வேண்டும். அதுக்கு இந்த தீய சக்தி திமுக 2026 ஜெயிச்சிட்டா காங்கிரஸ் இன்னும் பலமாயிடும். திமுக என்பது மாநிலத்தில் மட்டுமே சுருங்கக்கூடிய ஒரு தீய சக்தி அல்ல. அவங்க ஜெயிச்சிருந்தா மறுபடியும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்க முயற்சி பண்ணி பிஜேபிக்கு எதிராக சதி செஞ்சுப்பான்.
அவங்க கூட்டணியிலேயே காங்கிரஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கூட்டணி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா 2029 எலெக்ஷன்ல அது பெரிய இம்பாக்ட உண்டு பண்ணும். அதனால அவங்கள தோற்கடிக்கணுங்கிறத நம்மளோட முதல் நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. சரி, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? மறுபடியும் தனியா 2026 நின்று ஜெயிக்க முடியுமா? ஆட்சி நம்மளால பிடிக்க முடியுமா? அண்ணாமலைஜி முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியும், 2026 பிஜேபி தனியா நின்று இருந்தா கண்டிப்பா நம்மளால ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? திமுக தோற்கடிக்கணும். திமுக கூட கூட்டணி வைக்க முடியுமா? வாய்ப்பு இல்ல. விஜய் கூட கூட்டணி வைக்கலாமா? விஜய் இந்த அளவுக்கு வந்துட்டு ஜெயிப்பாரு அப்படின்னு விஜயே நம்பல. யாருக்கும் அவர் மேல நம்பிக்கை இல்ல. விஜய் கட்சி இல்ல, விஜயே அவர் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது நமக்கு டவுட்டா இருந்துச்சு. அவருக்கும் டவுட்டா இருந்துச்சு. அதனாலதான் வெறும் ஒரு தொகுதியில நிக்காம 2 தொகுதியில நின்னாரு. ஒண்ணுல தோத்தா கூட இன்னொரு இடத்துல ஜெயிக்கலாம்னு சொல்லி. சரி, கூட்டணிக்கு அப்பவும் முயற்சி பண்ணலாமா அப்படின்னா, அவரும் பெரியாருங்கிறாரு, நீட்டு எதிர்ப்புன்றாரு, ஒன்றிய அரசுன்றாரு, தேவையில்லாம மதவாத முத்திரை வந்துட்டு குத்துறாரு. இப்ப அவரு கூட நம்ம கூட்டணி வைக்க முடியாது. அப்ப இருந்த ஒரே சாய்ஸ் அன்னைக்கு பலமான எதிர்கட்சியா, அதாவது திமுகவுக்கு மாற்றா கருதக்கூடிய எதிர்கட்சியா அதிமுக இருந்துச்சு. அதனால அவங்க தலைமையில நம்ம கூட்டணியில சேர்ந்தோம். கூட்டணியில அவங்க தான் மேஜர் பார்ட்னர், நாம மைனர் பார்ட்னர் தான். அதனால சில விஷயத்துல நாமளும் விட்டு கொடுக்க வேண்டியதுதான் இருக்கும். ஏன்னா நம்மளோட முதல் நோக்கமான தீய சக்தி திமுகவை தோற்கடிக்க அதிமுகவோட கூட்டணி தேவைப்பட்டுச்சு. அதனால அன்னைக்கு சின்ன சின்ன விஷயம் நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அதுல ஒரு சில வருத்தம் இருக்கலாம் நமக்கு. ஏன் 27 தான் வாங்கணும், அதிகமா வாங்கியிருக்க கூடாதா? வாங்கியிருக்கலாம், நம்ம வேண்டாம்னா சொல்லுவோம். ஆனா ஒரு மேஜர் பார்ட்னர்கிட்ட நம்ம வந்துட்டு நெகோசியேட் பண்ணும்போது அவங்க சில விஷயத்த சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள நடக்கிற பல விஷயத்த வெளில சொல்ல முடியாது. நமக்கு 27 மட்டுமே வாங்கினதுல வருத்தம் தான். நம்ம கட்சி அட்லீஸ்ட் ஒரு 40 வாங்கியிருக்கலாம் தான். நமக்கு ஆசை தான். நம்ம தலைவர்களை பேசாம இருந்திருப்பாங்க, கண்டிப்பா பேசியிருப்பாங்க. நான் உறுதியா நம்புறேன் நான். ஆனா அவங்க அன்னைக்கு மேஜர் பார்ட்னரா இருந்தவங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஏன் கேட்டுக்க வேண்டிய சூழ்நிலை? தீய சக்தி திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். அதற்காக அப்புறம் நிறைய பேர் பிஜேபியில இருக்கக்கூடிய தலைவர்கள் குறித்து நிறைய தவறா சொல்றாங்க. எல்லாமே சீனியர் லீடர்ஸ் மட்டுமா 27 தொகுதியில் நின்னாங்க? ஒரு 10 பேர் தானே சீனியர் லீடர்ஸ். மற்றபடி புதுமுகத்துக்கெல்லாம் வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கப்படலையா? எஸ்சி அணியோட பாரதிய ஜனதா கட்சியில 7 அணிகள் இருக்கின்றன. அதுல ஒரு அணி பட்டியல் சமுதாய அணி. அந்த அணியோட மாவட்ட தலைவருக்கே சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு. விவசாய அணியோட மாநில துணைத் தலைவர் ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு. மாவட்ட துணைத் தலைவர் ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு. மாவட்ட தலைவர்கள் நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு தலைவர்கள் மட்டுமா தோத்தாங்க? நம்ம நின்ன 27, 26 தோத்தமே. இந்த எலெக்ஷன் என்பது நம்ம எடுத்த தவறான முடிவால தோற்கடிக்கப்பட்டது இல்லை, நம்ம தோற்கடிக்கப்படல. இந்த எலெக்ஷனை பொறுத்தளவு ஒரு வித்தியாசமான எலெக்ஷன். யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு எலெக்ஷன். திமுக நினைக்கல, அதிமுக நினைக்கல, பிஜேபி நினைக்கல, டிவிகே நினைக்கல இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும்னு. ஏதோ ஒரு அலை அந்த சைடு போயிருக்கு, டிவிகே சைடு போயிருக்கு. அதனால இந்த தேர்தலை வச்சு மட்டுமே நம்ம எந்த முடிவு எடுக்க கூடாது. இந்த தேர்தலில் கூட பாருங்க, தேர்தல் காலகட்டத்தில் அண்ணாமலைஜி மாநில தலைவரா இல்லாட்டியும் கூட தனியா சார்ட்டர்டு பிளைட் கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 100 சட்டமன்ற தொகுதிகளில் போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னது பாரதிய ஜனதா கட்சி. அண்ணாமலைஜிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. பாஜக எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க? என்னைக்கு மாநில தலைவரா ஒருத்தர் இருக்கிறாரோ அன்னைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அவருக்கு கொடுக்கப்படும் மற்றவங்களை விட. அப்படி பார்த்தா நயினார் நாகேந்திரன் அவர்கள் தானே இன்னைக்கு மாநில தலைவர். தேர்தல் காலகட்டத்தில் அவர் தானே மாநில தலைவர். அவருக்கு சார்ட்டர்ட் பிளைட் கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் போய் பிரச்சாரம் பண்ண சொன்னிச்சு அகில இந்திய தலைமை இல்லையே. முன்னாள் மாநில தலைவராக இருந்த தலைவர் அண்ணாமலை அவர்கள், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைஜி, முன்னாள் மாநில தலைவர், அவரை தானே நம்ம வந்துட்டு சார்ட்டர்ட் பிளைட் கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் போய் பேச சொன்னோம், பிரச்சாரம் பண்ண சொன்னோம். அவரும் பண்ணாரு. அதே போல இந்த எஸ்ஐஆர் ஒர்க்குக்கு அந்த மாநில வரைக்கும் அவர் இன்சார்ஜா போட்டோமே. முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தா இப்படி கிட்டத்தட்ட 5-6 மாநிலத்துல அவர் போய் எஸ்ஐஆர் விஷயத்தை சூப்பர்வைஸ் பண்ணாரு. அவர் தானே இன்சார்ஜா போட்டாங்க. இந்த எலெக்ஷன்ல கூட தமிழ்நாட்டோட நிறுத்தலையே. பாண்டிச்சேரியில போய் பிரச்சாரம் பண்ண வச்சோமே, கேரளால போய் பிரச்சாரம் பண்ண வச்சோமே, ஏற்கனவே நடந்த எலெக்ஷன்ல தெலுங்கானால போய் அவரை எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ண வச்சோமே, ஆந்திரால போய் எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ண வச்சோமே, கர்நாடகா போய் பிரச்சாரம் பண்ணாரு. டெல்லியில அகில இந்திய லெவல்ல பிஜேபி மீட்டிங் நடக்கும்போது அண்ணாமலைஜி ஒரு மாநில தலைவரா இருந்தாலும் ஒரு மாநிலத்திற்குள்ள உள்ள தலைவரா பார்க்காம தேசியத்துல பொறுப்புல இருக்கக்கூடிய தலைவரா நினைச்சுக்கிட்டு அகில இந்திய லெவல்ல பிஜேபி காரியகர்த்தர்கள் வந்திருக்கிற காலகட்டத்துல கூட அவரை பேச வச்சது அகில இந்திய தலைமை. எந்த இடத்துல அண்ணாமலைஜிக்கு முக்கியத்துவம் குறைக்கப்பட்டுச்சு? எங்க ஓரம் கட்டப்பட்டாங்க? இல்லவே இல்லை.
இல்லவே இல்லை. இந்த தேர்தல் சம்பந்தம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமான முடிவெடுக்கக்கூடிய கோர் கமிட்டில கூட அண்ணாமலைஜி போய் கலந்துக்கிட்டு தானே இருந்திருக்கிறாரு. அவருக்கு விஷயங்கள் தெரியாதா? அண்ணாமலைஜி ஓரங்கட்டப்பட்டார், அண்ணாமலைஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை என்பது மட்டும் உண்மை அல்ல. அது உண்மைக்கு புறம்பான விஷயம். இதைத்தான் அண்ணாமலைஜி கூட போகக்கூடிய பரிசுத்தமான தொண்டர்கள்ட்ட நான் சொல்றேன், பரிசுத்தமான ஆதரவுகள்கிட்ட சொல்றேன். நீங்களாம் பிஜேபி விட்டு அங்க போயிட்டதால உங்க மேல நான் புழுதி வாரி இறைக்க விரும்பவே இல்லை. நீங்களாம் பரிசுத்தமானவங்க. எப்படியாச்சும் நம்ம சித்தாந்தம் தமிழகத்துல கோலச்சோனும், ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க. அண்ணாமலைச்சிக்கும் இந்த சித்தாந்தத்தை விட்டு போகணும்னு என்ன இருக்கு, அதை உறுதியா நம்புறேன். ஆனா சரி, இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு, அவரை ஓரங்கட்டல. அப்படி இருந்தும் ஏன் அண்ணாமலைச்சி இந்த மாதிரி தனி கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, நான் பர்சனலா என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அவர் நினைச்சிருப்பார் இந்த சித்தாந்தம் நல்ல சித்தாந்தம் தான், தனி நபரை முன்னிறுத்தாம தத்துவத்தை முன்னிறுத்துறது நல்ல விஷயம்தான், தனி மனித துதி பாடக்கூடாது தான். ஆனாலும் தமிழகத்துல ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு லீடர் சென்ட்ரிக்கா ஒரு பார்ட்டியை தொடர்ந்து கொண்டு போனதான் முடியும்னு அவர் நினைச்சிருக்கலாம். அதாவது தேர்தல் வெற்றியை மட்டுமே மனதில் கொண்டுதான் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிருப்பார் ஒழிய, மற்றபடி இந்த சித்தாந்தத்தெல்லாம் ஒரு கொரோனா நினைச்சு ஆரம்பிச்சிருக்க மாட்டார். நான் உறுதியா நம்புறேன். அவரும் இந்த சித்தாந்தத்தை குறை சொல்லல, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை குறை சொல்லல, இங்க இருக்கக்கூடிய தலைவர்களையும் அவர் குறை சொல்லல. அவருக்கு மனசுல நாம தனியா நின்று நம்ம முடிவுப்படி எல்லாமே நடந்தாதான் இங்க நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும்னு நினைச்சிருக்கலாம். அவர் ஆட்சியை பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா அப்படிங்கறதெல்லாம் மக்கள் முடிவு பண்றது, எதிர்கால அரசியல் முடிவு பண்ணும், அதெல்லாம் தனியா இருக்கட்டும். ஆனா அவர் இங்க யாரையும் குறை சொல்லல, இந்த சித்தாந்தத்தை குறை சொல்லல, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலன்னு அவர் சொல்லல. ஒருவேளை அப்படி அவர் சொன்னார்னா அது உண்மைக்கு புறம்பாத்தான் இருக்கும். உண்மையாவே ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்த உடனேயுமே 36 வயசு இளைஞருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. வந்த உடனேயுமே சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. தேர்தலில் எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோல்வி அடைந்தாலும் கூட உடனே மாநில தலைவரை ஆக்குனது பாரதிய ஜனதா கட்சி. அவரை 4 வருஷம் மாநில தலைவராக வச்சிருந்தது பாரதிய ஜனதா கட்சி. அந்த 4 வருஷத்துல அவர் என்னென்னலாம் கேட்டாரோ அத்தனை உதவியும் செஞ்சது பாரதிய ஜனதா கட்சி. எம்பி எலெக்ஷன்ல அவரு சொன்ன முடிவை கேட்டுக்கிட்டு டிஎம்கே வேண்டாம் ஏடிஎம்கே வேண்டான்னு சொல்லி தனியா நிக்கலான்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும். அதே போல அவர் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டாலும் கூட அதிலும் கூட அவரோட ஒப்புதலோட தான் அவரை அன்னைக்கு மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாத்தினாங்க. மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்ட அப்புறமும் கூட அவருக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவத்தை குறைக்காத கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தனி சார்ட்டர்டு பிளைட் கொடுத்து, தனியாக ஹெலிகாப்டர் கொடுத்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ண வச்சது பாரதிய ஜனதா கட்சி. 5க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் எஸ்ஐஆருக்கு இன்சார்ஜா கொடுத்து அவருக்கு மரியாதை கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரின்னு பல மாநிலங்களில் அவரை பிரச்சாரம் பண்ண வச்சு அவருக்கு புகழும் பேரும் சேர்த்தது பாரதிய ஜனதா கட்சி. அகில இந்திய லெவலில் நடந்த கூட்டங்களில் கூட அவருக்கு முன்னுரிமை கொடுத்து அவரை பேச வச்சது பாரதிய ஜனதா கட்சி. பிரைம் மினிஸ்டர் அவர் கார்லயே புரோட்டோகாலெல்லாம் மீறி பிரைம் மினிஸ்டர் அவரோட கார்லயே அண்ணாமலைஜியை கூட்டு போனார். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. கட்சி சார்பில் அமெரிக்காவில் போயிட்டு எங்கேயாச்சும் நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா அவர் அனுப்புனது பாரதிய ஜனதா கட்சி. இப்படி எல்லா வகையிலையும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. ஒருபோதும் அவரை ஓரங்கட்டணுங்கிற எண்ணம் கிஞ்சித்தும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ தொண்டர்களுக்கோ இருந்ததே இல்லைங்கிறது மட்டும் உண்மை. அவருக்கு மனசுல ஏதோ சில காரணங்களால அவர் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார். அவரை நம்ம அவர் மேல அவதூறு பரப்ப மாட்டோம். அதனால அவர் மேல கொஞ்சம் என்ன வருத்தம் வருதுன்னா, ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி பிரதமராக இருக்கும் பொழுதே தமிழகத்திலையும் பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வரணும், அதுதான் என் லட்சியம் சொன்னார். அதை பாதிலேயே விட்டு போறாரு, அது வருத்தமா இருக்கு. அதை விட என்ன வருத்தமா இருக்கு அப்படின்னா, இனிமேல் நான் டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே இந்த மாதிரி தான் பிஜேபியும் பார்ப்பேன்னு சொல்றாரு அண்ணாமலைஜி. உங்க மேல நாங்க பேரன்பும் பெரும் மதிப்பும் கொண்டிருந்தோம். நீங்க அறிவாளி, திறமைசாலி, உழைப்பாளி, தொலைநோக்கு பார்வை கொண்டவர், அதெல்லாம் நாங்க தூக்கி வச்சு கொண்டாடணும். நரேந்திர மோடி எப்படிப்பட்ட தலைவர்னு உங்களுக்கு தெரியும். இந்த கட்சி எப்படிப்பட்ட ஒப்பற்ற சித்தாந்தத்தை கொண்ட கட்சின்னு தெரியும். அப்படி இருந்தும் எங்களை போய் டிஎம்கேவும் பிஜேபியும் ஒரே மாதிரி பார்ப்பேன்னு சொல்றீங்களே, எவ்வளவு வலிக்குது தெரியுமா?
நீங்க வந்துட்டு கட்சி விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்க, தனி கட்சி ஆரம்பிக்கிறீங்க, நீங்க வந்துட்டு நல்லா இருக்கக்கூடாது, உங்க கட்சி ஜெயிக்க கூடாது, அப்படி ஒருபோதும் பிஜேபிக்காரங்க இருக்கக்கூடிய சித்தாந்த பிடிப்பு கொண்ட பிஜேபிக்காரன் நாங்க நினைக்கவே இல்லை. நல்லா இருங்க. ஆனா இந்த கட்சிய, நீங்க வளர்த்த கட்சிய, உங்களை வளர்த்த கட்சிய தயவுசெய்து இனிமேல் வந்துட்டு டிஎம்கே கூடலாம் சமமா வச்சு பார்க்காதீங்க. இஷ்யூ பேஸ்டு நீங்களும் சில விஷயத்த வந்துட்டு எதுக்குன்னா எதிருங்க. உங்களை தூக்கி வச்சு கொண்டாட்டின நாங்களும் நீ இஷ்யூ பேஸ்டா உங்களை எதிர்க்கிறோம். ஆனா தனிப்பட்ட முறையில் உங்க மேல வந்துட்டு அவதூறு பரப்ப மாட்டோம், புழுதி வாரி வீச மாட்டோம். உங்க கட்சியும் டிஎம்கேயும் நாங்க ஒரே பார்வையில பார்க்க மாட்டோம். அப்படிங்கும்போது ஒரு காலத்துல நம்ம கட்சி, இப்ப எங்க கட்சி, அப்படிப்பட்ட பிஜேபி நீங்க டிஎம்கே கூட வச்சு பார்க்காதீங்க. அண்ணாமலைஜி கூட இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ணாமலைஜிக்கு உண்மையா இருங்க. அண்ணாமலைஜி கூட சேர்ந்து அரசியல் நல்லா போராடுங்க. நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, ஒண்ணு மட்டும் சத்தியம், நீங்க எப்ப பிஜேபிக்கு வர விரும்பினாலும் நாங்க உங்களை மனப்பூர்வமா ஏத்துக்க தயாரா இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா உங்களை ஏத்துக்க நாங்க யாரு? உங்களை போன்ற நாங்களும் வந்துட்டு தொண்டர்கள் தான். ஆனா மகிழ்ச்சியோட அந்த தருணத்துக்காக காத்திருக்கிறோம். அங்க போகக்கூடிய அத்தனை தொண்டர்களும் நிர்வாகிகளும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவீங்க அப்படின்னு மனப்பூர்வமா நம்புறோம். அது வரைக்கும் இந்த சித்தாந்தத்துக்காக, இந்த சித்தாந்தம் எப்படிப்பட்ட சித்தாந்தம்? வேற எந்த சித்தாந்தத்தை விடவும் சிறந்த சித்தாந்தம் பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தம். வேற எந்த தலைவரை விடவும் சிறந்த தலைவர், ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி. இந்த சித்தாந்தத்துக்காகவும் நரேந்திர மோடிக்காகவும் பிஜேபியிலே இருந்து பல காரியகர்த்தர்கள், பல நிர்வாகிகள், பல தலைவர்கள் தொடர்ந்து நாங்க அல்லும் பகலும் அயராது பாடுபடுவோம். இன்னும் நாங்க தூக்கம் தொலைத்து நாங்க உழைப்போம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் இது என் கட்சி, இதை நான் தான் வளர்க்கணும் அப்படின்னு உறுதி பூண்டு நாங்க உழைக்க தயாரா இருக்கிறோம். வாங்க, இஷ்யூ பேஸ்டா நம்ம வந்துட்டு உடன்படுறதும் முரண்படுறதும் எதிர்காலம் தீர்மானிக்கட்டும். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு முறை சொன்னார், ஜனநாயகம் என்பது மாற்று கருத்து கொண்டோரையும் வெறுக்காமல் எதிர்ப்பதே ஜனநாயகம் அப்படின்னார். மாற்று கருத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்களே வெறுக்காம நாங்க எதிர்க்கிறது மட்டும்தான் செய்வோம். இன்னைக்கு அண்ணாமலைஜி கூட போயிருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் நீங்களாம் மாற்று கருத்து கொண்டவர்கள் இல்லை, மாற்று சித்தாந்தம் கொண்டவங்க இல்லை, பிஜேபியோட சித்தாந்தம் கொண்டவங்க தான். உங்களை எப்படி நாங்க வெறுப்போம்? நாங்க உங்களை ஒருபோதும் வெறுக்க மாட்டோம். ஆனா இங்கேயே உணர்வு பூர்வமா இது ஏன் கட்சிடா, பல வருஷமா பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லி பழக்கப்பட்டிருக்கிறேன், தாமரின்னு சொல்லி பழக்கப்பட்டிருக்கிறேன். எலெக்ஷன் நேரத்தில் கூட்டணி வர்றது எல்லாம் கொள்கையை விட்டுட்டு போனதா அர்த்தம் இல்லை, அது வேற. அது அன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம எலெக்ஷன் டைம்ல கூட்டணி வச்சுக்கலாம். ஆனா சித்தாந்தம் என்பது பிஜேபியோட சித்தாந்தம் ஒப்பற்ற உன்னதமான சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்துக்காக வாழ்ந்துட்டோம். பிஜேபிங்கிறது ரத்தத்துல கலந்துருக்கு, இதயம் முழுவதும் இருக்கு. இதை விட்டுட்டு போகக்கூடாது. எத்தனை பேர் எழுதுறாங்க, நரேந்திர மோடியே கட்சி ஆரம்பிச்சாலும் பிஜேபி விட்டு போக மாட்டேன்னு. என்ன மாதிரி உணர்வு? தயவு செய்து இந்த உணர்வை நீங்க புரிஞ்சுக்குங்க. போற யாரும் இங்க இருக்கிற ஆட்களை குறை சொல்லாதீங்க. இங்கிருந்து போகக்கூடிய உங்களை நாங்க வாழ்த்தி அனுப்புறோம், உங்களை குறை சொல்லல. ஆனா இங்க இருக்கக்கூடிய எங்களை நீங்க விமர்சனம் பண்றது நியாயமா? அதுவும் சரியில்லை. அரசியல்ல எதுனாலும் நடக்கும், இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஏற்கனவே வந்துட்டு தியரிட்டிக்கலா சில விஷயத்தை உணர்ந்திருக்கிறோம், பிராக்டிக்கலா சில விஷயத்தை பார்த்துருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி நடக்கும்னு நினைச்சு பார்த்தது இல்லை. இப்படி நடந்திருக்கு. இதுவும் ஒரு பாடம். ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றோம், அண்ணாமலைஜி கூட போயிருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் நீங்க எந்த அளவுக்கு உழைப்பீங்களோ தெரியாது. நல்லா உழைக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள், விருப்பம். ஆனா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு நிர்வாகியும் உயிரை கொடுத்து உழைக்க தயாரா இருக்கிறான். ஏன்னா இந்த சித்தாந்தம் என்பது தெய்வத்தின் சித்தாந்தம், தர்மத்தின் சித்தாந்தம். இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் தியாக தலைவர்கள் வாஜ்பாய், அத்வானி, மோடிஜி. இதை விட என்ன பெரிய தலைவர்கள் வேணும்? எந்த இயக்கத்தில் இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க? கிடையவே கிடையாது. அண்ணாமலைஜி வந்துட்டு கட்சியை வளர்த்தார், அவரை பிடிச்சது, அதெல்லாம் நோ டவுட். ஆனா நரேந்திர மோடி அவர்களுடைய தியாகத்தை கம்பேர் பண்ணும் பொழுது
அண்ணாமலைஜி அவ்வளோ பெரிய உயரம் இல்ல, இது அண்ணாமலைஜியே சொல்லுவாரு, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட தியாக தலைவன், ஒப்பற்ற தலைவன் நரேந்திர மோடி, அவருக்காகத்தான் நானே அரசியலுக்கு வந்தேன்னு அண்ணாமலைஜியே சொல்லியிருக்கிறார். ஸோ ஒப்பற்ற சித்தாந்தத்தையும் ஒப்பற்ற தலைவர் நரேந்திர மோடியை நெஞ்சில் நிறுத்தி நாங்க பகலிரவு பாராமல் பாடுபடுவோம். நிச்சயம் ஒரு நாள் தமிழகத்திலும் தாமரை கோலோச்சும். அதுவரை அரசியலில் தீவிரமாக களமாடுவோம். நன்றி, வணக்கம்.